யுஎஸ் எலெக்ஷன் பத்தி இவ்வளவு பரபரப்பா பேசுறீங்களே, பட் அவங்க எப்படி அவங்க பிரசிடென்ட் சூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? நான் சிம்பிளா சொல்றேன் வாங்க. வெறும் பாப்புலர் ஓட், அதாவது யார் அதிகமா ஓட் வாங்கியிருக்காங்கன்றத வச்சு மட்டும் அவங்க பிரசிடென்ட் சூஸ் பண்றது கிடையாது. இதுக்கு இவங்க வச்சிருக்க ஸ்பெசிபிக் சிஸ்டம் பேரு எலக்டோரல் காலேஜ். இந்த சிஸ்டம் படி ஒரு ஸ்டேட்டுக்கும் சர்டன் நம்பர் ஆஃப் எலக்டோரல் ஓட்ஸ் இருக்கும். இப்ப பெரிய ஸ்டேட்ஸ் மாதிரி இருக்க கலிபோர்னியாக்கு 54 ஓட்ஸும், சின்ன ஸ்டேட் மாதிரி இருக்க டெலாவேருக்கு 3 ஓட்ஸும் இருக்கும். சோ எங்க இருந்து இந்த 54 3 இந்த நம்பர்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கலிபோர்னியா எப்பவுமே 54ன்றது 2 US செனேட்டர்ஸையும் 52 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் குறிக்குது. நவ ஆக்சுவல் எலெக்ஷன்ஸ் வந்து 3 ஸ்டெப் ப்ராசஸ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாப்புலர் ஓட். அதாவது ஒரு ஸ்டேட்லயும் இருக்கிறவங்க அவங்களோட பிரிஃபர்ட் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு ஓட் பண்ணுவாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் கலிபோர்னியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, கமலா ஹாரிஸ் அவங்க வந்து 58% நியர்லி ஒரு 70 லேக் ஓட்ஸும், அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து 38.9 நியர்லி ஒரு 47 லேக்ஸ் ஓட்ஸும் ஜெயிச்சிருந்தாரு. சோ இப்போ இதுல இந்த ஓட்ஸ் பிரிஞ்சிருந்தாலுமே கலிபோர்னியாக்கு 54 எலக்ட்ரல் ஓட்ஸ் இருக்கு. சோ செகண்ட் ப்ராசஸ் வந்து எலெக்டர்ஸ். அவங்க இந்த 54 ஓட்ஸ்மே வின்னர் டேக் ஆல் சிஸ்டம். இது எல்லாமே ஒரு கேண்டிடேட் யார்